அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிவனாலே அபிஷேக பிரியர்னு சொல்லுவோம். சிவனை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சிவனுக்கு அனாபிஷேகம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவன் ஆலயங்களும் சிறப்பாக அன்னாபிஷேகம் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவன் கோவில்களும் சிறப்பாக நடக்குங்க. இந்த நேரத்தில் நாம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய ஒரு சிவ ஆலயம் இருக்கு. அது எங்கே அமைந்திருக்கு, அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுவங்க எந்த முறையில் வழிபட்டா சிவனின் பரிபூர்ண அருள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிவனை வழிபடுவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உலக உயிர்கள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா உணவு அளித்து பசியை போக்கியவர் தாங்க சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தி வழிபடுறோம். ஒரு அன்னாபிஷேக தரிசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரே சமயத்தில் கோடி லிங்கங்களை தரிசித்த பலன் கிடைக்குங்க. மற்ற சிவன் கோவில்களில் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடக்குன்னா ஒரு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடுறாங்க. இந்த சிறப்புக்குரிய கோவில் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமாவாசை நாளில் அன்னாபிஷேகம் இங்கு நடத்துகிறாங்க. வேறு என்னென்ன சிறப்புகள்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளை கொண்டு விசேஷமான அபிஷேகம் நடத்தக்கூடிய வழக்கம் இருக்குது. அப்படி வருடத்திற்கு ஒரு முறை தாங்க சிவன் கோவில்களில் ஐப்பசி பௌர்ணமி நாளில் மட்டும் சிவபெருமானுக்கு லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய வைபவம் நடைபெறும். மற்ற நாட்களில் வழக்கத்தை போல அபிஷேகத்தை நடத்தி வழிபடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு சிவாலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதிவிலக்காக ஒவ்வொரு மாதமும் அமையக்கூடிய அமாவாசை தினத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்துகிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் மட்டும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்படுது. இந்த அற்புத ஆலயம் முன்னே ஒன்றுதாங்க தமிழகத்தில் இருக்குது. அந்த ஆலயத்தின் பெயர் தான் விளமல் பதஞ்சலி மனோகர திருக்கோயிலாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இங்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி இல்லை அமாவாசை திதியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்துகிறாங்க. இங்கு வேண்டுதல் நிறைவேறியவங்க சிவனுக்கு அன்னம் படைத்து வழிபடக்கூடிய வழக்கமும் இருக்குது. ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தான் நீங்கள் சிவனினுடைய திருவடி தரிசனத்தை தரிசிக்க முடியும். சிறிய கோபுரத்தோடு இந்த ஆலயம் அமைந்திருக்கு. கோவிலில் எதிரில் இருக்கக்கூடிய தீர்த்தம் தான் அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. கோபுர வாயில இருபுறமே பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகனும் வீற்றிருப்பாங்க. கோயில் முன் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவருடைய திருவுருவத்தை நீங்கள் தரிசிக்கலாம். இங்கு பார்த்தீங்கன்னா இறைவன் கிழக்கு நோக்கி மண்ணால் ஆன சுயம்பு மூர்த்தியாக தான் அருள்பளிப்பார். இங்குள்ள மூலவருடைய முன்பு தீப வழிபாடு நடக்கும்போது அந்த ஒளி பார்த்தீங்கன்னா லிங்கத்தின் மீது பிரதிபலித்து தீப ஜோதியாக நீங்கள் தெரிவதை பார்த்து தரிசிக்கலாம். மற்ற கோயில்களில் பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் யாராவது ஒருவருக்கு தான் சிறப்பான வழிபாடு நடத்துவாங்க. ஆனால் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் தீர்த்தன்னு அனைத்துமே சிறப்பாக இருக்குதுங்க. ஒவ்வொரு மாதமும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய ஒரே கோவில் தாங்க விளமல் பதஞ்சலி மனோகர ஆலயங்க. இங்கு முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதவங்க அமாவாசை நாளில் கோவிலுக்கு வராங்களாம். இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு பதஞ்சலி மனோகருக்கு அன்னாபிஷேகம் செய்து முன்னோர்களுடைய மோட்சம் பெறுவதற்கான மோட்ச தீபம்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. தலைமுறை சிறக்க ஆசையும் வழங்குவதாக சொல்லப்படுது. இங்கு பார்த்தீங்கன்னா தீராத நோயால் அவதிப்படுவாங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறந்த பலன் கிடைப்பதுன்னு சொல்கிறாங்க. இங்கு பதஞ்சலி முனிவர் பார்த்தீங்கன்னா தனது உடலை பாபாகவும் வியாக்கிரபாதர் தனது கால்களை புலிகால்களாகவும் மாற்றி இங்குள்ள கமலம்பாலை வணங்கியிருக்காங்க. அதோடு மணலில் லிங்கம் செய்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த வழிபாட்டினின் பலனாக தான் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்சி தந்து அஜபா நடனம் மற்றும் தனது திருவடி தரிசனத்தை காட்டு அருள் பாலிந்திருக்காரு.
இதனால் இந்த சிவனுக்கு பதஞ்சலி மனோகரன்னு திருநாமம் ஏற்பட்டிருக்குங்க. இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல 3 கோலத்தில் சிவ தரிசனம் செய்யலாம். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நடனமாடிய போது காட்டிய திருவடி ருத்ரபாதம்னு சொல்லுவான். இவர் நடனமாடி திருவடி காட்டிய தலம் என்பதால் விலமல்னு கூட இந்த கோவில் சொல்லப்படுது. ருத்ரபாதத்திற்கு இன்றும் தினசரி பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் நடத்துகிறாங்க. இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் லிங்கம், பின்புறம் நடராஜர்னே, முன்புறம் சிவன் பாதனே சன்னதியில் சிவனின் 3 வடிவங்களை நீங்கள் கண்டு தரிசிக்கலாம். சிவனுக்கு தீப்பொறிகள் கிளம்பும் நெற்றிக்கண் இருப்பதை போல இத்தல அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான நெற்றிக்கண் இருக்குதுங்க. இந்த அம்மன் மதுர பாஷினின் கூட திருநாமத்தால் அழைக்கிறாங்க. 34 நலன்களை தரக்கூடிய தேவியாக இங்கு விளங்குவதால் இந்த தலம் வித்திய பீடமாகவும் சொல்லப்படுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்னாடி இங்கு வந்து மதுர பாஷினிக்கு தேன் அபிஷேகம் செய்துட்டு அந்த தேனை குழந்தையின் நாவலை தடவி பிரார்த்தனை செய்துப்பாங்களாம். பள்ளியில் சேர்க்கும் வழக்கம் இந்த கோவிலில் இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு திக்குவாய் பிரச்சனை உள்ளவங்க இங்கு வந்து அம்மனை வேண்டினாலே விரைவில் குணமாகுவதாக சொல்லுறாங்க. மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷம் இருப்பவங்க இங்குள்ள 8 கைகள் உள்ள துர்கையை வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. அதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தசரதன் வந்து புத்திர பாக்கியம் வேண்டி வழிபட்ட தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. சிவன் திருவடி காட்டி அருளிய தலன் என்பதால் இங்கு நவகிரகங்கள் எதுவும் கிடையாது. தலை திருப்பிய நந்தி விஷ்ணுவின் தலையின் சிவனின் திருவடின்னு இருப்பதும் யம சண்டிகேஸ்வரர் 2 ஐராவதங்களும் நடுவில் காட்சி தரக்கூடிய மகாலட்சுமின்னு வேறு எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த தலத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் தேர்ந்தெடுங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. விளம்பர் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகிலேயே கோவில் இருக்குதுங்க. இத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றும் பாடியிருக்காரு. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தினமுமே காலை 7:30 முதல் 12 மணி வரையிலும் நடை தெரிஞ்சிருக்கும். அதே போல் மாலை நேரத்தில் 4:30 இரவு 7:30 வரை கோவிலுடைய நடை திறந்திருக்குங்க. இங்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆடலை தினமும் கண்டு அவரது திருவடியிலேயே இருப்பார்னு பதஞ்சலி முனிவர் வாக்களித்திருக்காரு. அவர் தினமும் நடராஜ பெருமானுடைய நடனத்தை கண்ட பின்பாக உணவு உட்கொள்வார். இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே இங்கு மரத்தில் ஏறி பூ பறிப்பதற்காக புலியின் கால்களை வேண்டி வரமாக பெற்றிருக்காரு, ஆடி அருள் பாலித்திருக்காரு. மேலும் இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா தரிசனத்தை விஷ்ணு, பிரம்மா, முசுந்த சக்கரவர்த்தி, தேவாதி தேவர்கள் கண்டுகளித்திருக்காங்க. சிவபெருமான் காட்டிய ருத்ரபாதத்துக்கு இன்றளமும் தினமும் பூஜைகள் நடத்தப்படுதுங்க. இத்தல திருவடி சோஸ்திரன்னு கூட சொல்லுவாங்க, சிவபாதஸ்தலன்னு கூட சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு பரிகார தலமாகவும் இருக்குது. புத்திர பாக்கியம் வேண்டுபவங்கன்னே, திருமண தடை உள்ளவங்க, கல்வியில் மேன்மையிட விரும்புவங்க இங்கு வந்து வழிபட்டு செல்வாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்க இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு சிவனுக்கு அன்னம் சாத்தி வழிபட்டால் சிறந்த பலன் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. தொழிலில் சிறக்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இங்கு வழிபாடுகள் செய்யப்படுதுங்க. சக்தி பீடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தலம் வித்திய பீடமாக இருப்பதால் குழந்தைகளை பள்ளிகளை சேர்க்கும் முன்னாடியே இங்குள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை செய்துட்டு பள்ளிகளை சேர்க்கக்கூடிய நடைமுறையும் இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதவங்கன்னே திக்குவாய் உள்ளவங்க இங்குள்ள இறைவனை வழிபட்டு மதுர பாஷினி அம்மனை வழிபாடு செய்தால் பலன் நிச்சயங்க. புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து விளம்பல் பதஞ்சலி மனோகரின் வழிபாடு செய்வது சிறப்பாக அமைந்திருக்கு. இங்கு தான் திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் மேல் பாடியுள்ள பதிகம் 3வது திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா சிறந்த பரிகார தலமாக அமைந்திருக்கு. சிவனின் அற்புத ஆலயங்களில் இந்த ஒரு ஆலயமும் ஒன்றுங்க. இந்த ஆலயத்தில் தாங்க அமாவாசை நாட்களில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுது. வழிபடும் போது பார்த்தீங்கன்னா குளித்து தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு உடலும் மனதை தூய்மையாக வைத்து கொண்டு தாங்க வழிபடணும். திருநீர் அணிந்த பிறகு ஏக தீபம் ஏற்றி வழிபாடை நீங்கள் தொடங்கணும். ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பாய்த்ததுன்னா இந்த திருநீரை நெற்றியில் அணிந்து கொள்வது தாங்க. சிவபெருமானை போற்றி படிக்கக்கூடிய சிவபுராண பாடல்கள் மந்திரங்களை படிக்கலாம். வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சி உண்டாகிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெற முடியுங்க.
சிவ வழிபாடு வாழ்க்கையில் வளத்தையும் செழிப்பையும் உண்டாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்.